நம்பிக்கையின் சக்தி, பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மெடிசன் வந்து புதுசாக உற்பத்தி பண்ணி அதை லான்ச் பண்ணும்போது அவங்க ட்ரையல் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனை வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசன் இல்லாமல் ஒரு சக்கரை தண்ணி மாதிரி மெடிசனை வந்து 50 மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை தண்ணி சாப்பிட்டவங்களே சரியாயிடுவாங்க. காரணம் என்னன்னா, நான் வந்து மருந்து சாப்பிட்டேன் எனக்கு குணமாயிடும் அப்படின்னு அந்த நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா அவங்களை குணப்படுத்திடும். இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட போவாங்க, டாக்டரும் கரெக்டான மெடிசன் கொடுப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. எனக்கு உடம்புக்கு வந்துருமோ உடம்புக்கு வந்துருமோ அப்படின்னு பயப்பட பயப்பட பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு உடம்புக்கு வந்துடும். காரணம் பார்த்தீங்கன்னா அங்க நம்பிக்கை இல்லை, அங்க பயம்தான் இருக்கு. அப்போ நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு குணமாயிடுது. இப்ப நம்பிக்கை வந்து வீக்னஸ் கிடையாது, அது நம்ம மனசக்தியோட ஒரு வெளிப்பாடு தான். நம்புறதுக்கு தான் அறிவு தேவை, மனசக்தி தேவை. நம்பிக்கையின்மைக்கு நம்மளுக்கு அது தேவை கிடையாது. பல பேர் ஏமாற்றம் அடைய அடைய நம்புற மனசை வந்து விட்டுருவாங்க. எப்படி நம்ம ஏமாந்தாலும் அந்த நம்புற மனசை நம்ம விடவே கூடாது. நம்ம சுவாத்வீகமான சிரத்தை வளர வரல நம்ம தேவையில்லாத அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு விலகிடும்.